மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் அப்போஸ்தலர் 1:8 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் அவருடைய பலனை உங்கள் மேல் நிரப்ப போகிறார். அவருடைய பரிசுத்த ஆவி நான் நிரம்பும் பொழுது அவருடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் சொல்லலாம், நான் நிறைய பலவீனங்களோடு இருக்கிறேன், நான் ரொம்ப ஷையாக இருக்கேன், எனக்கு யார்ட்டையும் பேசக்கூட வராது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். எனக்கு எல்லாத்தையும் பார்த்தும் பயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆவி உங்கள் மேல் ஊற்றும் பொழுது ஆண்டவருடைய ஞானத்தினால் நிரப்புவார், பலத்தினால் நிரப்புவார். நீங்கள் ஒரு புதிய மனிதன் போல இருப்பீங்க. அதே போல தான் பேதுருவோட வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்குறோம். வேதத்தில் பேதுரு ஒரு மீனவராய் இருந்தார். அவர் ஆண்டவரை மறுதலிச்சார். எனக்கு ஆண்டவரை தெரியாது, இயேசுவை தெரியாது அப்படின்னு மறுதலிச்சார். எல்லாத்துக்கும் முன்னாடி போய் அவசரப்பட்டு நிறைய காரியங்களை செய்வார். அவர் நிறைய காரியங்களுக்கு பயந்து இருந்தார். ஆனால் ஆண்டவருடைய ஆவி பெந்தைகோஸ்தே நாள் அன்னைக்கு அவர் மேல் ஊற்றப்படும் பொழுது அவர் ஒரு புதிய மனிதன் போல மாறினார். அவருடைய பயம், அவருடைய குணங்கள் எல்லாம் மாறி ஆண்டவருடைய குணமாக மாறிச்சு. அவர் செய்த ஊழியம் அதுக்கப்புறம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆண்டவருடைய வல்லமை மூலமாக முடவரை எழுப்பினார். அவருடைய நிழல் பட்டு கூட நிறைய பேர் சுகம் பெற்றார்கள். அவ்வளோ வல்லமையாக இருந்துச்சு அவருடைய ஊழியம். ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் ஊற்றப்படும் பொழுது அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார், அவருடைய பலனை பெற்றுக்கொண்டார், ஒரு புதிய மனிதனாக மாறினார். இன்றைக்கு வரைக்கும் கூட நம்ம அவருடைய ஊழியத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னையும் அப்படி யூஸ் பண்ணுவோம் சுவாமி அப்படின்ட்டு நம்ம ஜெபிக்கிறோம் அல்லவா? அதே போல தான் ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். அவருடைய ஆவி உங்களுக்குள் வரும்போது நீங்கள் ஒரு புதிய மனிதன் போல மாறுவீர்கள். ஏன்னா அவருடைய பலன், அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கும். எல்லாரும் பார்த்து இது யார், இது புதிய மனிதன் போல இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இயேசு உங்கள் மூலமாக வெளிப்படுவார். நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க கூட பயமாக இருக்குது, ஸ்கூலுக்கு போய் எல்லாருக்கு முன்னாடியும் பேசுகிறதுக்கு கூட பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உடைய ஆவியினால் நிரம்பும் பொழுது எல்லா வீக்னஸையும் எல்லா பலவீனங்களும் அவர் மாற்றி பலனை உங்கள் மேல் ஊற்றி, ஞானத்தை உங்கள் மேல் ஊற்றி ஒரு புதிய மனிதனாக மாற்றுவார். இதை நாம் பெற்றுக்கொள்வோமா? சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இன்றைக்கு அவர்களுடைய வீக்னஸஸ் தான் அவர்கள் பார்க்க முடிந்ததாக இருக்கலாம் சுவாமி, அவர்களுடைய பலவீனங்களை தான் அவர்கள் பார்க்க முடிந்ததாக இருக்கலாம் சுவாமி. ஆனால் இன்றைக்கு உம்முடைய ஆவியினால் நிரப்பும் அப்பா. யாரெல்லாம் அழைக்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றும் சுவாமி. உம்முடைய பலனால் நிரப்பும் சுவாமி, உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும், வல்லமையால் நிரப்பும் அப்பா. ஒரு சின்ன காரியம் அவர்கள் செய்தால் கூட உம்முடைய ஆசீர்வாதம் அதில் இருக்கட்டும் சுவாமி. ஒரு வித்தியாசம் காணட்டும் சுவாமி. இந்த பர்சனில் என்ன வித்தியாசமாக இருக்குது, ஸ்பெஷலாக இருக்குதுன்ட்டு மற்றவர்கள் பார்த்து சொல்லட்டும் சுவாமி. நீரே வெளிப்படும் அப்பா. அவர்களுடைய ஸ்டடீஸ்லேயும் ஒரு வித்தியாசம் பார்க்கட்டும், வேலையில் வித்தியாசம் பார்க்கட்டும், ஊழியத்தில் வித்தியாசம் பார்க்கட்டும், அவர்கள் குடும்பத்தினர் வித்தியாசம் பார்க்கட்டும் சுவாமி. ஒரு வல்லமையை உணரட்டும், ஒரு பலனை நீர் இப்பொழுது அவர்களுக்கு தந்து நிரப்பும் அப்பா. உம்முடைய ஆவியினால் முற்றிலும் அவர்கள் மேல் ஊற்றி நிரப்பும் அப்பா. அதை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you.